ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயாத். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரனாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் 1 முதல் டிசம்பர் 31 வரை, கார்த்திகை 15 முதல் மார்கழி 16 வரை. முதலில் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு முக்கியமான ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட தீய சக்திகள் வீட்டு விட்டு ஓட போகுது. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்டி படைத்த செய்வின கோளாறு விலகப் போகுது. எப்ப? 3/12/2025 அன்று கார்த்திகை தீப விழா. அந்த சிவபெருமான் அக்னியை ஒவ்வொரு இல்லத்திலும் அந்த தீபத்தை ஏற்றி வழிபடும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்தில் ஏற்பட்ட தீய சக்திகள் வீட்டை விட்டு வெளியே ஓடிடும். சரி, நன்மைகள் பிறக்கும், நல்ல யோகங்கள் பிறக்கும். அதற்கு ஏற்ற கிரகங்கள் 2026 பிறப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நல்ல யோகங்கள் ஏற்படுத்துவதற்காக நல்ல கிரக மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றாக தெளிவாக சொல்கிறேன், ஆணித்தரமாக அடித்து சொல்றேன். நல்லது நடக்கும் என்று சொல்கிறேன், நன்மைகள் பிறக்கும் என்று சொல்கிறேன். ஆக முதலில் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், பூமியில் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய செவ்வாய் 6/12/2025 அன்று தனுசுக்கு பயிற்சி அடைகிறார். வியாபாரத்தையும் கல்வியும் தொழிலையும் அரசியலும் வளர்க்கக்கூடிய முன்னேற்றமாக கொண்டு போகக்கூடிய புதன் அவர் துலா ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதாவது உங்களுக்கு துலா ராசியிலிருந்து விருச்சிகத்துக்கு வர்றார். முதல்ல இதே 6/12/2000 கொஞ்ச நாள் தான் இருப்பார். அடுத்ததாக மிகவும் முக்கியமான குருவின் அதிச்சார பயிற்சி முடிவடைகிறது. முன்னோக்கி போன குரு பின்னோக்கி மீண்டும் மிதுனத்துக்கே வருகிறார். ஆக முன்னோக்கி போன குரு மீண்டும் மிதுனத்துக்கே பின்னோக்கி வரும் பொழுது யாருக்கெல்லாம் பின்தங்கிய பலன்கள், யாருக்கெல்லாம் மிக 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 சிறப்பான முன்னேற்றமான பலன்கள் என்பதையும் நாம் தெளிவாக பார்க்க போகின்றோம். அடுத்ததாக 22 இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது 21/12/2025. அடுத்ததாக 22/12/2025 அன்று சுக்கிரன் பல திருமண யோகத்தை செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய சுக்கிரனாகப்பட்டவன் தனுசுக்கு பெயர்ச்சி அடைகிறார் அந்த 22/12/2025 அன்று. அடுத்ததாக ஏற்கனவே பெயர்ச்சியார் கொஞ்ச நாள் இருப்பாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த புதனும் 25/12/2025 அன்று தனுசுக்கு வந்துடுறார். ஆக தனுசுல அடுத்ததாக என்ன வரப்போகுது? கார்த்திகை முடிஞ்ச உடனே மார்கழி 1ஆம் தேதி சூரியன் அங்கே வந்துடுறார். ஏன்னா மார்கழி 16 வரைக்கும் இந்த டிசம்பர் இருக்கு. ஆக மார்கழி பிறந்த உடனே சூரியன் அங்கே வந்துடுறார். அப்போ என்ன இருக்கு? சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் தனுசில் 2026 மிகப்பெரிய சாதனை புரிவதற்காக பல நல்ல யோகங்கள் உலகத்திற்கு படைப்பதற்காக தயாராகிவிட்டன. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதற்கான அற்புதமான எல்லாருக்கும் என்னென்ன யோகங்கள், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்ன பரிகாரங்கள் அப்படின்றத எல்லாருக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம், துல்லியமாக பார்க்க போகிறோம். கிரகங்கள் எந்தெந்த இடத்துல ஆதாரமாக இருந்து உங்களுக்கு ஆணித்தரமான பலன்களை தெல்ல தெளிவாக விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா ராசியும் பார்ப்போம், சரிங்களா? ஆக இது பொது பலன். ஆக நேர்களே, இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பிரம்மன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி யோகங்களை கொடுக்க மாட்டார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள், ஒரே மாதிரி யோகங்கள் எதுவேனாலும் கொடுக்க போவதில்லை. ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையில் தெளியிருக்கார். அதை உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இந்த காலத்தில் என்ன செய்யலாம், என்ன தொழில் ஆரம்பிக்கலாம், திருமணம் பண்ணலாமா,
வீடு வாசல் வாங்கலாமா, சுபகாரிய சொத்து வாங்கலாமா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகம். சரிங்களா? ஒரு நல்ல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறோம், நல்ல அந்த வேலை கிடைக்குமா எப்படின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்தந்த நல்ல காரியங்கள்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் உண்மையான யோகங்களை சொல்லும். கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு நல்ல நேரத்தை ஒதுக்கலாம். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு நல்ல நேரம் ஒதுக்கி பார்க்கலாம். சரிங்களா? ஆக இப்போ எல்லா ராசிக்குமே டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத பலன்கள் சிம்ம ராசி நேர்களே, உங்களுக்கான டிசம்பர் மாத பலன்கள். முதலில் இந்த டிசம்பர் மாதத்தில் முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது, உங்களுக்கு 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவான் 12ல் உச்சம் பெற்று இருப்பது ஒரு விதத்தில் நல்ல கனவுகள் நனவாகும், அதாவது லட்சியங்கள்லாம் நிறைவேறும். 12ஆம் இடத்துல மோசமான கிரகங்கள் இருந்துட்டா மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் சுப கிரகம் 12ல் இருக்கும்போது பிரச்சனைகளை தீர்த்து விடும், கனவை நனவாக்கும், நினைச்ச காரியம்லாம் கைகூடும். இப்போ 12ல் இருக்கிற குரு பகவான் இங்கே பார்க்குற போது நல்ல கவனிங்க. உங்களுடைய சொத்து பொத்துக்கள், வாகனத்தை, கல்வி யோகத்தை இதெல்லாம் 12லேருந்து பார்க்குறார். இப்போ 12லேருந்து பார்க்கும்போது என்ன செய்யும், சொந்த இடத்துல கல்வியை படிக்காமல் வேறு ஊரில் போய் கல்வி படிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு 2/11க்குரிய புதன் 6/12ஆம் தேதி அங்கே வந்துடுறார், விருச்சிகத்துக்கு வந்துடுறார். அப்போ விருச்சிகத்து பார்க்கும்போது கண்டிப்பாக கல்விக்கான ஒரு இடமாற்றம் ஏற்படும். அது வியாபாரத்துக்கான இடமாற்றம் ஏற்படும். வியாபாரத்துக்கும் உத்தியோகத்துக்கும் தொழிலுக்கும் இடமாற்றம் என்பது உறுதியாக ஏற்படும். ஏன்னா புதன் அந்த இடத்துல 6/12/2025 விருச்சிகத்துக்கு முதல்ல வரார். விருச்சிகத்துக்கு 25ஆம் தேதி வரை இருப்பார். புரிஞ்சுட்டீங்களா? அதுக்கு அடுத்தாப்புல இப்போ குரு உங்கள் 12ஆம் இடத்திலிருந்து அந்த குரு அதிச்சார பயிற்சி, குருவின் அதிச்சார பயிற்சி முடிவடைந்து மீண்டும் 12ஆம் இடத்துக்கு போயிறார், 11ஆம் இடத்துக்கு போயிறார். சிம்மத்தில் 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடம் மிதுன ராசிக்கு போயிறார். ஆக மிதுனத்துக்கு போகும்போது உங்களுக்கு லாபஸ்தானம் இல்லையா? அப்போ தனாதிபதியே தனஸ்தானமே லாபஸ்தானமாக அமைஞ்சிருது. அப்போ அங்கேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது முதலில் அந்த 6/12/2025 அன்று செவ்வாய் ஏற்கனவே அந்த இடத்துக்கு உட்காந்துடுறார், தனுசில் உட்காந்துறார். தனுசில் உட்காரக்கூடிய என்னென்ன கிரகங்கள் அடுத்தது வரிசையாக தனுசுக்கு வருதுன்னு பார்ப்போம். முதல்ல 6/12/2025 அன்று செவ்வாய் அந்த இடத்துல போயிடுறாரு. அந்த அடுத்து புதன் விருச்சத்திலேருந்து, அதாவது துலாவிலேருந்து விருச்சத்தில் இருக்கிறார் இல்லையா? அப்போ அது இருந்துக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, 25ஆம் தேதி 25 டிசம்பர் 25 அவரும் தனுசுக்கு வந்துடுறாரு. அடுத்து 22/12/2025 அன்று சுக்கிரன் அந்த இடத்துக்கு வந்துடுறார். அப்போ 4 கிரகங்கள், அதாவது சூரியன் வந்துடுறார். சூரியன் மார்கழியில், கார்த்திகை முடிஞ்சுன்னா மார்கழியில் வந்துடுறார். ஆக சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் தனுசில் இருக்குது. அப்போ இந்த 4 கிரகங்கள் உங்களுக்கு சிம்மத்துக்கு 5ஆம் இடம், சிம்ம ராசிக்கு 5ஆம் இடம், அதிர்ஷ்டஸ்தானம், முன்னேற்ற ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் சொத்துக்கள், திடீர் பதவி யோகங்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான யோகங்கள் வழங்கக்கூடிய 4 கிரகங்கள் அந்த இடத்துல உட்காந்துருது. அப்போ 4 கிரகங்கள் உட்காரும்போது சும்மா கிடையாது, குரு பார்வை வர வந்துடுது. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இருக்கிற குரு ஏற்கனவே சொன்ன மிதுனத்துக்கு போயிடுறாரு 21ஆம் தேதி. அப்போ 21ஆம் தேதி போய் அப்போ 21க்கு அப்புறம் இந்த கிரகங்கள்லாம் அங்கே வந்துடுது. 21ல் ஒரு கிரகம் மாறுது, 22ல் சுக்கிரன் தனுசுக்கு வந்துடுறாரு, 25ல் புதன் தனுசுக்கு வந்துடுறாரு. அப்போ சூரியன் அதுக்கு அடுத்தாப்புல வந்துடுறாரு. சூரியன் அங்கே வந்துடுறாரு. கார்த்திகை முடிஞ்சோன்னா மார்கழியில் வந்தோடனே சூரியன் வந்துடுறாரு. அப்போ இத்தனை கிரகங்களும் குரு பார்வையில், குருவும் சூரியனும் பார்த்தாச்சுன்னா சிவராஜ யோகம்.
இப்போ அரசாங்கத்தில் அரசியலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடையும், மிகப்பெரிய முன்னேற்றம் அடையும். அதில் மாற்றமே கிடையாது. நிச்சயமாக அதாவது சொத்து பத்துக்கள், பதவி யோகங்கள், அரசியல், அரசாங்கத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள், பிரச்சனைகள் தீருது. என்ன பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனைலாம் தீருது. ஒரு நல்ல முன்னேற்ற அறிகுறி கண்ணுக்கு முன்னாடி தெரியும். பிரச்சனைகள் தீருது, காதில் கேட்கலாம், கண் முன்னாடி பார்க்கலாம், கண் முன்னே நல்ல யோகங்களை பார்க்கலாம், கண் முன்னே பல மாற்றங்கள், பல முன்னேற்றங்கள், பல அதிசயங்கள் நடக்க போகுது. சிம்மராசிக்கு ஆச்சரியப்படக்கூடிய அதிசய யோகம் சிம்மராசிக்கு உறுதியாக ஏற்படும். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவன் லாபஸ்தானத்தில் அவரே 5 பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாகி 8ஆம் அதிபதியாகி லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான யோகத்தை கண்முன்னே தெரியக்கூடிய கண்முன்னே காட்டுவார். சரி நேர்களே, சிம்மராசி நேர்களே, இது பொதுவான பலன். எப்பொழுதுமே உண்மையான யோகம், உண்மையாக நடக்கக்கூடிய யோகங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை இப்போ செய்யணும், இந்த தொழில் இப்படி ஆரம்பிக்கணும், இப்போ இந்த கல்யாணம் முடிக்கணும், இல்லை பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கணும், ஒரு பதவி தடை வருது, ஒரு அரசாங்க பதவியில் தடை வருது, இல்லாட்டி அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கணும், இல்லை சொத்தை முடிக்கணும், இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு லட்சியங்கள் இருந்தால் இது எப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத உங்கள் பிறந்த ஜாதகம் மட்டுமே அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கும்ன்றதை மறந்துடக்கூடாது. இது பொது பலன், ஒரு 50% எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினைக்கிற காரியத்தை எந்த ஜாதகம் நடத்துது? உங்கள் ஜாதகம் மட்டும்தான். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் மட்டும்தான் உங்கள் காரியத்தை வெற்றியடை செய்யும். அப்போ கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு உங்கள் ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். அதை பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் வெற்றி அடையலாம். புரிஞ்சுட்டிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.